அமெரிக்கா, இஸ்ரேல், ஈரான் இவங்களுக்குள்ள நடந்துகிட்டு இருக்க இந்த போர், இந்த இஸ்லாமாபாத் புரிந்துணர்வு ஒப்பந்தம் அப்படிங்கிற இந்த அமைதி ஒப்பந்தம் இருக்குல்ல, இது நல்லபடியா இந்த டீல் வந்து சைன் பண்ணதுக்கு முக்கியமான ரீசன் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பாகிஸ்தான் தான். அதுலயும் பாகிஸ்தானோட ராணுவ தளபதியான அசீம் முனீர் அவர் தான் வந்துட்டு இதோட பிரெயின் அப்படின்னு தான் வந்து சொல்லணும். இப்போ அவரை வந்து கொலை பண்றதுக்காக திட்டம் போட்டதா ஒரு செய்தி ஒண்ணு போயிட்டு இருக்கு. அது வந்து உண்மையா வதந்தியா, அது என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி பாகிஸ்தானுக்கும் இஸ்ரேலுக்கும் என்ன பிரச்சனை அப்படிங்கறத நம்ம ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கலாம். பாகிஸ்தான் அப்படிங்கறது பாத்தீங்கன்னா ஒரு முஸ்லிம் நாடு. சோ அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா பாலஸ்தீனத்துக்கு தனியா ஒரு நாடு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பாலஸ்தீனத்தை அவங்க வந்து ரொம்பவே சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனுக்கும் ஆகவே ஆகாது அந்த மாதிரியான ஒரு விஷயம் தான் இருக்கு. பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்துட்டு இஸ்ரேலை வந்து ஒரு நாடாவே கண்டுக்கல, மதிக்கல அப்படின்னு தான் வந்து சொல்லணும். நீங்க நோட் பண்ணீங்கன்னா ஒரு விஷயம் இருக்கும், பாகிஸ்தானோட பாஸ்போர்ட்ல வந்துட்டு நீங்க எங்க வேணா போலாம், உங்களுக்கு வந்துட்டு உரிமை இருக்கு இஸ்ரேலை தவிர அப்படின்னு சொல்லிட்டு என்ன பாஸ்போர்ட்லயே வந்துட்டு மென்ஷன் பண்ணிருப்பாங்க. அந்த அளவுக்கு பாகிஸ்தானுக்கு வந்து இஸ்ரேலை வந்து சுத்தமா பிடிக்காது.